Hey guys, welcome back to our channel. So House of the Dragon Season 2 Episode 8 அதாவது ஃபைனல் எபிசோட பிரேக்டவுன் வந்து நம்ம சேனல்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோல டேமனோட விஷன் பத்தி நான் மேலோட்டமா சொல்லியிருப்பேன். ஸோ தனியாக வீடியோ போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஹேனோட காட்டும் போது போச்சுரா டேமனுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு விஷன் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து ஆலிஸ் ரிவர் வந்து உண்மையான ரீசன் வந்து ரிவீல் பண்றாங்க. ஸோ டேமன் வந்து ஹேனனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வேரோட் இருக்கிற அந்த கார்டனுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. ஸோ அங்க வந்து நம்ம வந்து டேமன் வந்து ஒரு குள்ளமா ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்து போறதை பார்க்கலாம். ஸோ அந்த கிரியேச்சர் பாத்தீங்கன்னா கொம்பு இருக்கு. இந்த கிரியேச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களை வந்து கிரீன் மென் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கிரீன் மென் வந்து சேனலுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஐசல் ஆஃப் ஃபேசஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கிற வேரோட் ட்ரீ எல்லாம் வந்து பாதுகாக்கிற ஒரு மனிதர்கள். சோ இவங்களுக்கு வந்து புக்ல வந்து ரெண்டு விதமான ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உண்மையிலே வந்து தலையில வந்து அந்த கொம்புகள் வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் சொல்லுவாங்க. சோ இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா வெளிமக்கள் பார்வையில வந்து படாம இருக்கிறதுக்காண்டி அந்த கொம்புகள் வந்து இவங்கலாம் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆலிஸ் ரிவர் வந்து டேமன் சொல்றாங்க, நீ வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட. நீ இதுக்கு முன்னாடி இருக்கும்போது நீ தான் பெரிய ஆளு அந்த மாதிரி இருந்துட்டு இருந்த. பட் ஆனா வந்து இப்ப நீ ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உண்மையை தெரிஞ்சுக்க தயாராயிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் வந்து நம்மளுக்கு வந்து டேமனோட கையை வந்து அந்த வேரோட்டு மூஞ்சி இருக்குல்ல காடோட ஃபேஸ், ஸோ அங்க வந்து கையை வைக்க சொல்றாங்க ஆலிஸ். ஒரு ஃபேக்ட் என்னன்னா அந்த வேரோட்ரியில இருக்கிற ஃபேஸ் பாத்தீங்களா, இது வந்து இந்த புக் எழுதின ஜார்ஜ் ஆர் மார்ட்டினோட ஃபேஸ். ஷோரனஸ் வந்து ஒரு ட்ரிபியூட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேமன் வந்து கையை வைக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வேரோட்ரியில வந்து ஒரு பிளட் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிரேசியான ஒரு சீக்வன்ஸ் வந்து வந்துட்டு போகுது. ஃபுல் வந்து சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயரே வந்து டீஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து பிளட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேரோட்ரியோட வேர்களுக்கு நடுவுல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பிராண்டன் ரிவர்ஸ். இவர் வந்து நம்ம வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்திருப்போம். பிரானுக்கு வந்து வழிகாட்டுதலா இருப்பாரு. ஸோ அதை பத்தி இந்த பின்னாடி பேசிடலாம். இந்த பிராண்டன் ரிவர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் நடக்குதுல, இந்த ஈவெண்ட் 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த பிராண்டன் ரிவர்ஸ் வந்து பிறப்பாரு. அப்பதான் வந்து இவரோட கதை ஆரம்பிக்கும். ஸோ இவரை வந்து எல்லாருமே வந்து பிளட் ரேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் கண்ணத்துல பாத்தீங்கன்னா வச்சுங்களே ஒரு மச்சம் இருக்கும். இது வந்து இவர் பிறக்கும் போதே வந்தது. அந்த மச்சத்தை பார்க்கும்போது ஸோ காக்கா மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் வந்து இவங்க எல்லாரும் வந்து இவரை வந்து பிளட் ரேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து யாரோட மகன் பாத்தீங்கன்னா ஏகான் 4ஓட ஒரு பேஸ்டர்ட் தான். ரிவர்லேண்ட் குடும்பத்துல வந்து யாராச்சும் வந்து பேஸ்டர்ட் வந்து பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பேரு. ஸோ அதான் பாக்குறோம் பிராண்டன் ரிவர்ஸ். ஆலிஸ் ரிவர்ஸ் கூட ஒரு பேஸ்டர்ட் தான். அதனாலதான் வந்து அவங்க பேருக்கு பின்னாடி வந்து ரிவர்ஸ் அப்படின்றது. இவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஒரு வார்கு. ஸோ வார்கு நம்மளுக்கு தெரியும் வந்து பறவைகள் விலங்குகள் கண் வழியா வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த சக்தி வந்து இவருக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவர் வந்து கிரீன் சேராக மாறிடுவாரு. கிரீன் சேர் அப்படின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸோ பாஸ்ட் ஃபியூச்சரை வந்து பார்க்க முடியும் அவங்களால. ஸோ அந்த எபிலிட்டி உடையவங்களை வந்து நம்ம வந்து கிரீன் சேர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவர் மேஜிக்கும் தெரிஞ்சவர். இவர் வந்து ஒரு அம்பு வச்சிருப்பாரு. இந்த அம்பு பாத்தீங்கன்னா ஒரு வேரோட்ரி இருக்குல்ல, ஸோ அதுல செஞ்ச ஒரு அம்பு தான். அதுலயே வந்து ஒரு மேஜிக் சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் நம்பப்படும். இவரோட பங்களிப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா 3 பிளாக் ஃபயர் ரிபல்லியன். ஸோ பிளாக் ஃபயர் ரிபல்லியன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடக்கும். ஸோ 3 தடவை நடக்கும் அது. ஸோ அதுல வந்து இவரோட பங்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிபல்லியன்லயும் இருக்கும், 2வதுலயும் இருக்கும், 3வதுலயும் இருக்கும். பிளாக் ஃபயர் ரிபல்லியன் வந்து கவர் பண்ணணும்னா அது வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் கதை மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 4 சீசனாச்சும் வேணும். ஸோ அப்படிதான் வந்து அந்த கதையை வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து நான் வந்து பிளாக் ஃபயர் ரிபல்லியனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா சொல்லிடுறேன். ஸோ ஏகான் 4க்கு வந்து நிறைய பேஸ்டர்ட் சைல்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுல ஒருத்தர் தான் வந்து பிராண்டன் ரிவர்ஸ். ஏகான் 4 வந்து சாகும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து இருக்கிற எல்லா பேஸ்டர்டையும் வந்து லீகலைஸ் பண்ணிடுவாரு. ஸோ அவங்களும் வந்து த்ரோனை வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க சொன்னதுனால அவரோட எல்லா பேஸ்டர்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேருந்து சண்டை போட்டு த்ரோனுக்கு சண்டை போடுவாங்க. இதுதான் வந்து பிளாக் ஃபயர் ரிபல்லியன். இதை பத்தி வந்து தனியா வந்து வீடியோ போட ட்ரை பண்றேன். ஏன்னா வந்து இது பெரிய ஒரு ஸ்டோரி. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 3 பிளாக் ஃபயர் ரிபல்லியன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மாஸ்டர் ஏமன், இவர் வந்து நம்ம வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பார்த்திருப்போம், வால்ல இருப்பாரு. ஸோ அவர் கூட வந்து இவர் வந்து வாளுக்கு அமுச்சு வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிராண்டன் ரிவர்ஸ் வந்து ஒரு லார்டு கமாண்டர் வாட்சா இருக்காரு. ஸோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா இவர் வந்து வாளுக்கு பின்னாடி ரோந்து பண்ணிக்கு போறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆள் திரும்பியே வரல. என்ன காரணம் அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல நம்ம வந்து காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து அந்த கேவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வேரோட் ட்ரீக்கு வந்து ரூட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கட்டுப்படுத்துற மாதிரி நடுவில் இருப்பாரு. இவர் வந்து ஐ திங்க் வந்து இந்த சில்ட்ரன் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்காங்களா, இவங்க தான் வந்து வழி நடத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் கிரீன் சேரா மாறி ஒரு 3-eyed ரேவனா மாறுவாரு. ஸோ 3-eyed ரேவனா மாறினதுக்கு அப்புறம் வந்து அவரோட ப்ராஃபஸி வந்து பிரானுக்கு வந்து சென்ட் பண்ணுவாரு. அதனாலதான் வந்து பிரானை வந்து சீசன் 1ல இருந்தே அவர் வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ கடைசியில பாத்தீங்கன்னா நைட் கிங் வந்து இந்த பிராண்டை ரிவர்ஸ் கொண்டுருவாரு. கொண்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம பிராண்ட் தான் வந்து 3-eyed ரேவனா மாறிடுவாரு. ஸோ இதுதான் வந்து இவரோட ஸ்டோரி. ஸோ இவரோட பெரிய பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஃபயர் ரிபல்லியன்ல இருக்கும். ஸோ அதை தனியா படம் கவர் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயிட் வாக்கர்ஸை காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து நான் பிரேக் டவுன் வீடியோல சொல்லியிருப்பேன், இது வந்து நான் வந்து நைட் கிங்னு நினைச்சேன். பட் ஆனா வந்து இது நைட் கிங் கிடையாது. ஸோ நைட் கிங்குக்கு ஒரு சில கமாண்டர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்க தான் இவங்க. ஸோ நைட் கிங் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டிராகன்ஸ் வந்து இறந்து கிடக்கிறத பார்க்கலாம். ஸோ டிராகன்ஸுக்கு நடுவில் வந்து நிறைய மக்கள்களும் இறந்து கிடக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா பேர் என்னன்னா ஸ்ட்ராமின் ஆஃப் டிராகன் பிட்.
ரைட். இந்த ஈவெண்ட் வந்து எப்போ நடக்கும்னா ரெனேரா வந்து கிங்ஸ் லேண்டிங்ல வந்து கைப்பற்றினதுக்கு அப்புறம் நடக்கும். அதனால வந்து இந்த கிரீன்ஸ் இருக்காங்களா ஹைட் டவர்ஸ்லாம் வந்து ஒரு கிராமத்துல இருந்து வருவாங்க. ஸோ அந்த கிராமத்தை வந்து அழிக்கிறதுக்கு ஹியூ ஹேமரும் வுல்ஃப் போவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஹைட் டவர் படைகளை வந்து அழிச்சது மட்டும் இல்லாம அந்த மொத்த டவுனி வந்து அழிச்சிருவாங்க. இன்னசென்ட் மக்களும் வந்து எரிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி இன்னசென்ட் வந்து கொண்டோன்னே வந்து கிங்ஸ் லேண்டிங்ல இருக்கிற மக்களுக்கு வந்து பயம் ஏற்பட்டுரும். ஸோ அதனால வந்து ஒரு பெரிய கலவரம் ஏற்படும். இந்த கலவரத்துக்கு ஒரு பெரிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷெஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். இவர் மாதிரி தான் வந்து நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்து ஒரு கேரக்டர் இருப்பார்ல, ஃபெய்த் ஆஃப் செவனுக்கு வந்து ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு சாமியார் மாதிரி. ஸோ அவர் மாதிரி தான் இவர் என்ன பண்ணிடுவார்னா கிங்ஸ் லேண்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து கட்டுக்கதை வந்து சொல்ல ஆரம்பிச்சாரு. டார்கேரியன்ஸ் வந்து அழிய வேண்டும், அந்த டிராகன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கெட்ட சகுனம் அந்த மாதிரி சொல்லிடுவாரு. இதனால வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சிருவாங்க எல்லா மக்களும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துக்கு வந்து இன்னும் வந்து நெருப்புத்துற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஹெலினா வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துருவாங்க. ஸோ அவங்க ஆக்சுவலா வந்து சூசைட் தான் பண்ணிப்பாங்க. பட் ஆனா வந்து இந்த ஷெஃபர்ட் வந்து கிங்ஸ் லேண்டிங் மக்கள்கிட்ட வந்து ரெனேரா தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து பயந்துட்டு எல்லாருமே வந்து டிராகன் பீட்டுக்குள்ள போயிடுவாங்க. ஸோ டிராகன் பீட்டுக்குள்ள போயிட்டு அங்க கட்டி கிடந்த ஒரு 4-5 டிராகன் இருக்கும். இந்த 4-5 டிராகன் எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதுல வந்து சைராக்ஸ் வந்து எப்படியோ தப்பிச்சு போயிடும். ட்ரீம் ஃபேர் ஹெலினா டிராகன் அதுவும் தப்பிச்சு போயிடும். பட் ஆனா வந்து கடைசியில வந்து எப்படியோ வந்து சைராக்ஸை வந்து கொன்றுவாங்க. ஸோ அந்த டிராகன் பிட்ல வந்து சில அந்த டிராகன்ஸ் எல்லாம் இறந்து கிடக்கும்ல, ஸோ அதைத்தான் வந்து இங்க வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேமன் வந்து தண்ணிக்குள்ள வந்து மூழ்கடிக்கப்படுறான். ஸோ ஆக்சுவலா வந்து இது வந்து இந்த காரநாளுக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த காட்ஸை அப்படின்ற ஏரி பகுதி. அந்த ஏரி பகுதிக்கு வானத்துல தான் வந்து ஏமுண்டுக்கும் டேமனுக்கும் பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டையில தான் வந்து டேமன் வந்து ஏமன் கொன்றுவாங்க. 2 பேரோட டிராகனுமான வேகாரும் சரி கராக்சிஸும் சரி ஏமண்டும் அது மட்டும் இல்லாம டேமன் 4 பேருமே வந்து இந்த ஏரிக்குள்ள புகிடுவாங்க. புக்கு படி பாத்தீங்கன்னா டேமன் வந்து உயிர் பிழைச்சிட்டு தான் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து இல்ல அவர் மூழ்கி இறந்துட்டாக சொல்றாங்க. பட் ஆனா வந்து எது உண்மை அப்படின்றது தெரியல. அதைத்தான் இங்க இருந்து காட்டுறாங்க டேமன் வந்து தண்ணிக்குள்ள போறத. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எரிக்கலை காட்டுறாங்க சிவப்பு கலர்ல. இந்த எரிக்கல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வந்து எப்படி சொல்றது ஒரு மூட நம்பிக்கை மாதிரிதான். இப்ப நம்ம வந்து பார்த்தா ஒரு பூனை வந்து கிராஸ் பண்ணி போச்சுன்னா நம்ம வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்றோம்ல, ஒரு காரணம் வச்சிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு காரணம் வச்சதுதான். ஸோ வெஸ்ட்ரோஸ்ல பார்த்த ஒவ்வொரு கிங்டமும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து ஒரு பேர் வச்சாங்க. ஸோ ஹவுஸ் ஸ்டார்க்கை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து இந்த எரிக்கை வந்தது பாத்தீங்கன்னா நெட் ஸ்டார்க்கு வந்து இறந்த செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹிஸ்டரிஸ்ல எழுத ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டார்கெரியன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டெனேரிஸ் வந்து முட்டைகளை வந்து ஹேட்ச் பண்ணி வெளியே வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில எழுதப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம லானிஸ்டர் சைடு பாத்தீங்கன்னா ஜோஃப்ரி இருக்கான்ல, ஸோ அவை வந்து பிறந்து வந்ததை வந்து குறிக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஹவுஸும் வந்து இஷ்டத்துக்கு வந்து வச்சிருப்பாங்க. இதைத்தான் வந்து இந்த ரெட் காமெண்ட். அடுத்து வந்து டெனரிஸை காட்டுறாங்க. டெனரிஸ் தான் வந்து நமக்கு வந்து டெனரிஸ் தான் வந்து த பிரின்ஸ் தட் வாஸ் ப்ராமிஸ்டு. அதாவது ஏகான் ஒன்னோட ட்ரீம் இருக்குல்ல த பிரின்ஸ் தட் வாஸ் ப்ராமிஸ்டு, அது வந்து டெனரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீக்வன்ஸ்ல வந்து சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா வந்து இன்னும் வந்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து கடைசி புக் வந்து ரிலீஸ் ஆகல. ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது டெனரிஸ் தான் வந்து த பிரின்ஸ் தட் வாஸ் ப்ராமிஸ்டான. ஷோல வந்து ஒரு மேலோட்டமா சொல்லியிருக்காங்க அது. பட் ஆனா வந்து கன்ஃபார்ம் பண்ணல. பாப்போம் வந்து எப்படி வந்து இந்த புக்ல வந்து கொண்டு முடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேமன் வந்து அயன் த்ரோனுக்கு வரான். ஸோ அயன் த்ரோன்ல பாத்தீங்கன்னா ரெனேரா வந்து அயன் த்ரோன்ல உட்காந்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ரெனேராவை புரிஞ்சுக்கிட்டு டேமன் வந்து ரெனேராக்கு வந்து நீயே வந்து பென் பண்ணுவான். வந்து இன்னொரு விஷயம் நடக்கும். எலினா வந்து டேமன்ட்ட பேசுறது. எலினா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீமரா வந்து இந்த சீரீஸ்ல வந்து போர்ட்ரே பண்ணிருக்காங்க. புக் படி பாத்தீங்கன்னா அவங்க ட்ரீமர் கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீனு வந்து ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா வந்து எலினாவுக்கு வந்து இந்த ப்ராஃபஸி பத்தி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதைத்தான் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ற மாதிரி டேமன்ட்ட சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபுல் இந்த டேமன் விஷயம் நடந்தது. ஒரு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸோட கனெக்ட் பண்றது ஒரு ஃபேன் சர்வீஸாவும் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து டேமன் விஷனோட பிரேக் டவுன். ஸோ வந்து நீங்க வந்து இந்த எபிசோட ஃபுல் பிரேக் டவுன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல்ல அந்த வீடியோ இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் டாபிக்ல வந்து மீட் பண்றேன். பீஸ் அவுட்.